அடுத்தபடியா தூத்துக்குடி 6 தொகுதி. இந்த இடத்துல வந்து ஈக்குவல் ஸ்பிளிட் ஆகுது. திமுகவுக்கு 2, அதிமுகவுக்கு 2, தாவேகாவுக்கு 2. ஏனென்று பார்த்தால் கடைசி நேர பிரச்சாரத்தில் திருவண்ணாமலை அது தூத்துக்குடி பெல்ட் எல்லாம் வந்து விஜய் மேஜரா கவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஒரு 2 சீட் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கிறோம். தென்காசி பொறுத்த வரைக்கும் 5 தொகுதி. இந்த 5 தொகுதியில் திமுகவுக்கு ஏற்கனவே வந்து அங்க செல்வாக்கு கம்மியா இருந்தது. இந்த ஆன்டி இன்கம்பன்ஸை கேபிடலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். அதிமுக கேபிடலைஸ் பண்ணாதோட எஃபெக்ட் திமுகவுக்கு 3 தொகுதி அங்க வெல்லுகிற வாய்ப்புகள் இருக்கு. 2 தொகுதியில் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திருநெல்வேலி பொறுத்தவரைக்கும் 5 தொகுதி. 5 தொகுதியில் அதிமுக ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தான் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக 2, தாவேகா 2 போட்டிருக்கோம். ஏனென்றால் அங்க கள நிலவரத்தை கடைசி நேரம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்ததுனால அங்க இருக்க மகளிர் வாக்குகள் வந்து பெரும்பான்மையா வந்து அதிமுக உள்ளவனுடைய வாக்குகள், ஆன்டி இன்கம்பன்ஸ் உள்ளவனுடைய வாக்குகள் எல்லாம் அப்படியே தாவேகா பக்கம் நகரதா பார்க்க முடியுது. இளைஞர்கள் ரொம்ப டாமினேட் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் 3 தொகுதியை வந்து டாமினேட் பண்ணி அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணாலும் கூட 2 தொகுதியில மட்டும்தான் தாவேகா வெல்வதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. அடுத்தபடியாக கன்னியாகுமரியில 6 தொகுதி. 6 தொகுதி பொறுத்தவரை இந்த இடத்துல வந்து ரொம்ப மேஜர் ஸ்பிளிட். கடைசி நேரம் அந்த இவர் பிரச்சாரமானது ஒரு மைலேஜ் கொடுத்திருக்கு. 2லிருந்து 3 தொகுதி விஜய்க்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக பொறுத்தவரை 1 தொகுதியும், அதிமுக 2 தொகுதியும் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. திருப்பூர் பொறுத்தவரைக்கும் 8 தொகுதி. 8ல வந்து 5 தொகுதியில வந்து அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவுக்கு 2 தொகுதியும், தாவேகாவுக்கு 1 தொகுதியும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. கள்ளக்குறிச்சி பொறுத்தவரைக்கும் 6 தொகுதி. திமுகவுக்கு 3, அதிமுகவுக்கு 3. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கள்ளக்குறிச்சியில ஒரு மேஜர் ஸ்பிளிட். ஏன்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு வந்து இந்த தடவை வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கிராமங்கள் அந்த கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய 6 தொகுதியில 4 முக்கிய தொகுதியில வந்து கிராம வாரியா நிறைய முடிவு எடுக்கிறாங்க. அந்த கிராம வாரிய தலைவர் உட்பட அதை முடிவெடுத்து போடக்கூடாது அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்னால. கடைசி நேரத்துல பணபலம் ரொம்ப விளையாடி அது அப்படியே எல்லாம் மைண்ட் டைவர்ஷன் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% நகர்வுகள் பார்க்க முடியுது. இல்லைன்னா கள்ளக்குறிச்சி 6ல 5 வந்து அதிமுக வர வேண்டியது. கடைசி நேரம் பண ஜனநாயகத்தினால 3 தொகுதி வந்து அப்படியே சாலிடா திமுக பக்கம் நகர்ந்து. செங்கல்பட்டு பொறுத்தவரைக்கும் 7 தொகுதி. 7 தொகுதியில் 4 தொகுதி சாலிடா வந்து திமுக பக்கமும், 2 தொகுதி அதிமுக பக்கம் நகருது. இதுல ஒரு தொகுதி இழுபறின்னு சொல்றோம். திருப்பத்தூர் பொறுத்தவரைக்கும் 4 தொகுதி. 2 திமுக கையிலும் 2 அதிமுக கையிலும் நகர்வதா பார்க்க முடியும். ராணிப்பேட்டை பொறுத்தவரைக்கும் 3 தொகுதி. 3 தொகுதியில ஒரு தொகுதியில் அதிமுக, 2 தொகுதியில் திமுகவிற்கு சாதகமா இருக்கு. வேலூர் மொத்தம் 5 தொகுதி. இந்த 5ல் ஒரு தொகுதி மட்டும் தாவேகா பக்கம் நகர்கிறது. 3 தொகுதி திமுகவிலும், 1 தொகுதி அதிமுக நிற்கும் சொல்லப்படுது. ஸோ ஓவராலா வச்சு பார்க்கும்போது இந்த 234 தொகுதியில நம்ம கன்சாலிடேட் ரிப்போர்ட் வந்து போட்டிருக்கோம். இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெற்றி வாய்ப்பு அப்படின்னு வரும்போது, போட்டி அப்படின்னு வந்தாலே டிஃபால்ட்டா திமுக, அதிமுக அதுல மாற்றுக்கிறது. ஆனா பெரும்பாலான ஓட்டு வந்து நம்ம தாவேகா நபர்கள் உடைச்சாலும் குறைஞ்சபட்சம் 18லிருந்து 19 சீட்டுகள் அப்ராக்சிமேட்டா வந்து தாவேகா பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா தான் சொல்ல முடியும். நிறைய